எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. மனோகரியை மீறி வந்து சுடரை வந்து பிஜிபி கார்டனுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாப்புலன்னே சொல்லலாம். குழந்தைங்களோட மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கீழே வந்து எழில் வந்து வராங்க. வந்தோன்னே வந்து சுடரை பார்த்தோன்னா, ஆஹா இவகிட்ட இருந்தால் மாட்டிப்போமே, காலையில் நேற்றுக்கு ராத்திரி நடந்ததை இப்போ கேட்டுட்டு நமக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுமே, முதல்ல வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த பக்கமாக வந்து சரி அவள் போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கமாக எழில் வந்து ரூமு கதவை திறந்து எட்டி எட்டி பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் குட்டி போட்ட பூனை மாதிரி பொறுமையாக நடந்து வந்துகிட்டு இருக்காரு. கீழே வந்து கவின் வந்து மாடிப்படியில் ஏறி பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. கவின் கரெக்டாக மாட்டிக்கிட்டாப்புல நம்ம எழில்கிட்ட வந்து, ஆஹா இன்னும் நீ ஸ்கூலுக்கு போகாமல் ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்னோன்னே, அப்பா பாட்டு பாடினது கேட்டுப்பாங்க, இல்லை போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப பதில் சொல்லிகிட்டு இருக்கப்பயே வந்து கீழே தமிழ் வந்து பால் கையில் டம்ளரோடு வந்துகிட்டு இருக்கப்ப இந்த நடுவில் மாட்டிக்கிட்டாப்புல நம்ம கவின். இந்த பக்கம் மாட்டனா சீவல், அந்த பக்கம் மாட்டனா சதறல்னு பேசிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க கேப்லேயே வந்து ஆஹா இவ வராளா அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து டக்குன்னு ஓடி போய் ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து கரெக்டாக கவின் போய் வந்து சோபாவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டோன்னே, ஓ எங்கே போனா இந்த கவின், பாலை குடிக்க வைக்கலான்னா ஆளையே காணுமே அப்படின்னோடனே கரெக்டாக சோபா பின்னாடி கால் தெரிஞ்சவொடனே கரெக்டாக கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பால் குடிச்சே ஆகணும் வா அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. நல்ல வேலை கவின் வந்து அவகிட்ட மாட்டிக்கிட்டான், நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் வெளில வர்றப்ப மொத்த குழந்தைங்களையும் வந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வர்றாங்கன்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராமையா வந்து சார் கிளம்பலாமா அப்படின்னோடனே வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த செகண்டே வந்து இங்கே குழந்தைங்களோட வந்துட்டா. சரி நீங்கள் போயிட்டுருங்க, குழந்தைங்கள விட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்து ஓடுறாப்புல. இவர் இப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் இல்லையே, என்ன பயந்துட்டு ஓடுறாப்புல, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ரைட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்கூலுக்கெல்லாம் ராமையா வந்து போயாச்சுல்ல, அப்போ அவளும் ஸ்கூலுக்கு போயிருப்பா அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து ராமையா கூடவே பசங்களை விட்டுட்டு இந்த சுடர் வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. வந்தோடனே சுடர் வந்து பார்த்த அதிர்ச்சியில் வந்து டக்குன்னு தூக்கி வாரி போடுது நம்ம எழிலுக்கு. என்ன நீ இப்படி திடுதுப்புன்னு தூக்கி வாரி போடுது சார் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சார் நீங்கள் காலையிலேருந்து என்னை தேடின மாதிரியே எனக்கு ஒரு யோசனையாக இருக்கே அப்படின்னோடனே, நான் ஒன்றை தான் தேடினேன்னு தெரியுமா? இல்லை சார் ஏதோ குட்டி போட்ட போன மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன், நான் என் வீடு நான் நடக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சார் நிச்சயமாக உங்களுக்கு வேறு யாரையும் தேடலையா அப்படின்னோடனே, நான் ஒன்றும் தேடலை, நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. மனோகரி வந்து இதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து என்ன இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க, இவளை வந்து இந்த வீட்டை விட்டு பிரிக்கணுன்னா ஏதாவது ஒன்று செஞ்சாகணும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரே ஐடியா, இவ வந்து குழந்தைங்கள வந்து இவ கூட வந்து வெளியில் அனுப்பி இவளை கெட்ட பேர் வாங்க வச்சு இவளை வீட்டை விட்டு துரத்துறது மட்டும்தான் ஒரே வழி. ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, டைரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க, இதை தாண்டி வெளியில் எங்கேயுமே போகாதனால இவளை வேறு எந்த பிரச்சனையிலும் சிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு விஜிபி கார்டனுக்கு வந்து வெளியில் அனுப்பி விட்ருவோம், டிக்கெட் எடுத்து கொடுத்து நிச்சயமாக அங்கே ஆள் செட் பண்ணி வந்து இவளை வந்து மாட்டி விட்டுறலாம், குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எழில் உடனே வேலையை விட்டு இவளை தூக்கிடுவான் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து குழந்தைங்க கூட வந்து ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக வந்து சுடர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து காவியா வந்து என் பேனாவை கொடுன்னு கவின் கிட்ட கேட்க, இது என்னோட பேனா அப்படின்னோடனே, ஏன் போய் சொல்கிற அப்படின்னோடனே, நீ தான் பயந்தாங்குழியாச்சு அப்படின்னு லைட்டாக வார்த்தை விட்டோன்னே லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன்னொன்னே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் வந்து உடனே வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அவள் வந்து பயப்படுறான்னா அதை வந்து நீ மறுபடியும் சொல்லி காட்டக்கூடாதுன்னொன்னே அபியும் நீ மன்னிப்பு கேளுன்னொன்னே மன்னிப்பு கேட்டுறாங்க. உங்கள் அப்பா கூட வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம்ல, நான் வேணால் கேட்டு பார்க்கட்டுமான்னு சுடர் வந்து கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம மனோகரி. மனோகரி வந்து குழந்தைங்க மனசை வந்து லைட்டாக வந்து ஆசையை காட்டி பிஜிபி கார்டன் டிக்கெட் எடுத்து தரேன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹோம்ஒர்க்லாம் பண்ணாமல் டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுறாங்க. சரின்ட்டு சுடர் வந்து அந்த பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி தானே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம், சரி எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இவங்களை பார்த்துக்கிறோம், நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னோடனே இது மனோகரி வந்து போய் வந்து எழில்கிட்ட எப்படி பர்மிஷன் ஆகணும்னு பயந்துக்கிட்டே வந்து கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னோடனே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது உனக்கும் இருக்குது அப்படின்னோடனே, அதான் அந்த கேர்டேக்கர் இருக்கல்ல அவள் கூட அனுப்பி வைக்க வேண்டியது தானே அப்படின்னோடனே எழில் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் குழந்தைங்கள்கிட்ட பாசமாக நடந்துக்கிறா, எல்லாருமே சொல்கிறாங்க, காவியாலேருந்து எல்லாரும் அஞ்சலி பாப்பாக்குன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது வந்து சரி நம்ம அம்மாவும் சொல்லியிருக்காங்க, நம்மக்கிட்டையும் நல்லபடியாக பேசியிருக்கா, தாராளமாக போயிட்டு வரட்டும் அப்படின்னா, இவன் இப்படிலாம் சம்மதிக்கக்கூடிய ஆள் இல்லையே, நம்ம ரொம்ப ட்ராமா போடணும்னு நினச்சா ஈஸியாக சமாளிச்சிட்டான், சரி எது எப்படியோ நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மனோகரி. நாளைக்கு திட்டத்துக்கு ஃபோனை போட்டு எல்லோரும் டே ரெடியாக இருங்கடா, நாளைக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், மற்ற எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்தது ராத்திரி வர்றப்போ வந்து ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம வந்து எழில். அந்த சமயத்தில் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோன்னா, இந்தாங்க சார் பால், அதை வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னோடனே
சார் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னோடனே, ஆஹா இவ எந்த பிரச்சனைக்கு அடி போடுறாளோ ஒருவேளை கேட்டுருவாளோ அப்படின்னோடனே, சார் குழந்தைங்க கூட நான் வந்து பிஜிபி கார்டன் நாளைக்கு போகிறோம் சார் அப்படின்னோடனே, தாராளமாக போயிட்டு வாங்க சொன்னாங்க. குழந்தைங்கள எந்த இடத்துக்கும் போகணுன்னு சந்தோஷப்படுவாங்க, அங்கே எங்கேன்னு விடக்கூடாது, பார்த்து ஜாக்கிரதையாக கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் அங்கே போய் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்கிறீங்களா? என்ன தான் 1000 நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னோடனே நீங்கள் மட்டும் வந்து ட்ரிங்க் பண்ணுறீங்கள, அதே மாதிரி குழந்தைங்க கூட பாசமாக இருக்கணும்னா நீங்கள் தானே மனசு விட்டு என்கிட்ட சொன்னீங்க. அப்படிங்கும்போது நீங்களும் வந்து இந்த கூட வந்து இந்த மாதிரி ட்ரிப்புக்கெல்லாம் வந்தீங்கன்னா தான் சார் குழந்தைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. 1000 பிரச்சனை நடந்தாலும் குழந்தைய காப்பாற்றினது என்னாலேயா காப்பாற்ற முடிச்சது? நீங்கள் தான் உங்கள் குழந்தைய வந்து போராடி காப்பாற்றுனீங்க. அதனால் நீங்கள் கூட இருந்தால் தான் சார் எங்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னால் வந்து தனியாக வந்து பெரிய பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியாதுல்ல சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ சொல்கிற எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னோடனே, சார் குழந்தைங்க முக்கியமாக அப்பாயின்மெண்ட்ஸ் முடிக்கவா சார்? நீங்கள் தான் சார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர், எதுவாக இருந்தாலும் வாங்கன்னொன்னே சம்மதிக்கிறாங்க. இந்த விஷயம் மனோகரிக்கு தெரியாது. நாளைக்கு எழில் வர்றது வந்து செம ஆப்பு வாங்க போகிறாங்க நம்ம